முத்து, வயது 32, பொம்மைகள் மற்றும் சிலைகள் விற்கும் வியாபாரம் செய்து கொண்டு வருகின்றார். முத்துவிற்கு 28 வயதிலிருந்து பெண் தேடியும் அவனுக்கு வழுக்கை தலை என்பதாலும் செவ்வாய் தோஷம் என்ற காரணத்தினால் யாரும் அவருக்கு பெண் தர முன்வரவில்லை. அன்று ஒரு நாள் முத்துவின் தங்கை ஜீவா, அம்மா, உனக்கு வேற பெண்ணே கிடையாதா? இதுதான் பொண்ணுன்னு என் கணவர்கிட்ட சொன்னா என்னை பார்த்து சிரிப்பாரு. பொண்ணை பாரு, பார்க்கறதுக்கு எவ்வளவு கருப்பா இருக்கா என்று கூற, அதனை கேட்டது மாமியார் பர்வதம். நான் என்னடி பண்ணுவேன்? உங்கள் அண்ணனுக்கு செவ்வாய் தோஷம். ஜோசியர் செவ்வாய் தோஷத்தில் இருக்கிற பொண்ணை தான் உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கண்டிப்பாக சொல்லிட்டாரு. அதையும் மீறி செஞ்சா மாமியார் என்னோட உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னார். அது மட்டுமா, உங்கள் அண்ணன் தலையை கொஞ்சம் பாரு, இப்போவே தலையில் பாதி முடி கொட்டி போச்சு. இவனுக்கு எங்கேருந்து நான் பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறது? அதனால தான் சரி, வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லி இந்த பொண்ணுக்கே ஒத்துக்கிட்டேன். அதற்கு ஜீவா, இல்லைம்மா, என்ன இருந்தாலும் என்று தயங்க, அதற்கு பர்வதம் மீண்டும், இங்கே பாருடி, அவளை நானா கட்டிக்கிட்டு வந்து வாழப்போகிறேன்? வாழப்போகிறது என்னமோ உங்கள் அண்ணன், அவனுக்கு பிடிச்சிருந்தா சரி. அதற்கு ஜீவா, அதெல்லாம் சரிதாம்மா, இப்போ கல்யாணத்தை எப்படி பண்ண போகிற? இந்த கருப்பான பொண்ணை கொண்டு போய் சபையில் நிறுத்தி இதுதான் என் மருமகன்னு சொன்னால் நம்ம சொந்த பந்தம் எல்லாம் பார்த்து சிரிப்பாங்க. அதனால காதும் காதும் வச்ச மாதிரி ஒரு கோயிலில் எளிமையாக கல்யாணத்தை முடிக்கலாம் என்று முடிவு பண்ணியிருக்கேன். கல்யாணத்தை தள்ளி போட வேணாம்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்ல நாளாக இருக்குது. அன்றைக்கே முத்துவோட திருமணத்தை ஒரு சிறிய கோவிலில் வச்சு முடிச்சிடலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். முத்துவின் மனைவி தேவி பார்ப்பதற்கு நிறம் சற்று கருமையாக இருந்தாலும் குணத்தால் வெள்ளை. திருமணம் முடிந்த கையோடு முத்து மற்றும் தேவி இருவரும் மறுவீட்டு அழைப்பிற்காக தேவியின் வீட்டிற்கு சென்றிருந்தனர். அங்கே முத்து தேவியின் தந்தை மணிகண்டனை பார்த்து, மாமா, நான் புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம் என்று முடிவு பண்ணியிருக்கேன். எனக்கு புதிதாக ஒரு ஹோட்டல் தொடங்கணும்னு ரொம்ப ஆசை. உங்களுக்கு தான் ஹோட்டல் தொழிலில் முன் அனுபவம் இருக்கே. நீங்கள் கல்லால் உட்கார்ந்து கடையை பார்த்து கொண்டா மட்டும் போதும். அதற்கு மணிகண்டன், இல்லை மாப்பிள்ள என்று தயங்கவே அதனை புரிந்து கொண்ட மருமகன் முத்து, இங்கே பாருங்க மாமா, உங்களோட தயக்கம் என்னன்னு எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு வேண்டியது ஒரு நம்பிக்கையான ஆள். அதனால தான் நான் உங்களை கேட்குறேன் என்றது மணிகண்டன் உடனே சரி என்றார். திருமணம் முடிந்த சிறிது நாட்களிலேயே தேவி கர்ப்பமாக 8 மாதங்களுக்கு பிறகு அன்று ஒரு நாள் மாமியார் பர்வதம், தேவி, தேவி என்று உரத்த குரலில் அவளை அழைக்க அறையில் இருந்து வெளியே வந்த தேவி, சொல்லுங்க அத்தை, சூரியன் வந்து 4 மணி நேரம் ஆச்சு, இன்னமும் உனக்கு உறக்கம் கேட்குதா? இப்படி தூங்கினால் வீடு எங்கே விளங்கும்? இல்லை அத்தை, இரவு முழுவதும் எனக்கு தூக்கமே இல்லை. அறையில் அங்கும் இங்கும் நடந்துட்டு தான் இருந்தேன். இங்கே பாரு, ஊர் உலகத்தில் நீ ஒருத்தி தான் மாசமாக இருக்கிற மாதிரி பேசாத. அதற்கு தேவி, உங்களுக்கு சந்தேகமாக இருந்தா உங்கள் பிள்ளைகிட்டையே நீங்கள் கேளுங்க. யாரு? முத்துவா? அவன் என்றைக்கு நான் சொன்ன பேச்சை கேட்டு நடந்திருக்கான். உன்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணினானோ அன்றையிலிருந்து நீ கொடுக்குற சாவிக்கு தானே அவன் ஆடுறான். கருகருன்னு உன் முகத்தை காலங்காத்தால எழுந்திரிச்சு பார்க்கவே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை. முதல்ல எழுந்திரிச்சு வந்து எனக்கு ஒரு டீ வச்சு கொடு என்றதும் தேவி சமையல் அறைக்கு சென்று இருவருக்கும் தேநீர் போட தயாரானாள். அப்போது பர்வதம், இங்கே பாரு, டீ எனக்கு மட்டும் போடு. இல்லை, எனக்கும் டீ குடிக்கணும் போல ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆசையாக இருந்தா இந்த நேரத்தில் நீ டீ குடிக்கலாமா? உன்ன மாதிரியே பிறக்கிற பிள்ளையும் கருப்பாக பிறக்கணுமா என்ன? எனக்கு என் பேரப்புள்ள வெள்ளையாக பிறக்கணும். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு மட்டும் போட்டு எடுத்துட்டு வா என்று மாமியார் கூற, வெளியில் இருந்து வந்த முத்துவின் வாகன சத்தம் கேட்கவே ஓடி வந்த தேவியை பார்த்ததும் முத்து தனது மனைவிக்காக வாங்கி வந்த கருப்பு அல்வாவை அவளிடம் கொடுத்தான். அதனை ஆசையாக வாங்கி சாப்பிட சென்றபோது அதனை பார்த்த பர்வதம், காலையில் இருந்து எங்கே போயிருந்த? இல்லைம்மா, தேவி ரொம்ப ஆசையாக இருக்குன்னு கருப்பு அல்வா சாப்பிடணும்னு சொன்னா. அதனால் என்னோட நண்பன் ஸ்டீபன் இருக்கான்ல, அவங்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஏண்டா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா?
உன் பொண்டாட்டி மாசமா இருக்கிற இந்த நேரத்தில் இந்த கருப்பல்வா எல்லாம் சாப்பிடக்கூடாது. அவ தான் ஆசையாக கேட்டானா, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அவளுக்கு வாங்கி தரது இல்லையா? கருப்பு அல்வா கருப்பட்டி அல்வான்னு கண்டதை வாங்கி தர வேண்டியது. இங்கே பாருடா, நாளைக்கு குழந்தை கருப்பா பிறந்தது என்றால் நம்ம சொந்தக்காரங்க அந்த குழந்தையை எடுத்து கொஞ்சுவாங்களா என்றதும் முத்து, அம்மா, அவ ரொம்ப ஆசையா கேட்டா என்றதும் அதற்கு பர்வதம், நான் சொன்னா நீ எங்கே கேட்க போற என்று கூறிவிட்டு வீட்டின் உள்ளே சென்றுவிட முத்து தேவியை பார்த்து, எங்க பாரு, அம்மா சொன்னதை நினைத்து நீ கவலைப்படாத என்றதும் தேவி, எனக்கு என்னோட குழந்தை கருப்பா பிறந்தாலும் அதை நினச்சி நான் கவலைப்பட போகிறதில்ல. இந்த அல்வா முழுவதும் நான் சாப்பிட தான் போகிறேன். சிறிது நேரத்திற்கு பிறகு காரில் இறங்கி வீட்டிற்கு வந்த நாத்தனார் ஜீவா பர்வதத்திடம், எங்கம்மா உன் மருமக? அவளுக்கு என்ன, மாசமாக இருக்கேன்னு சாக்கு போக்கு சொல்லி அவள் ரூமில் நல்லா படுத்து தூங்குறா. போதாததுக்கு உங்கள் அண்ணன் ஊரில் இல்லாத பொண்டாட்டி கேட்டாலாம் கருப்பட்டி அல்வா. இன்னைக்கு காலையில் விடிஞ்சது கூட தெரியாமல் போய் வாங்கிட்டு வந்து பொண்டாட்டிக்கு கொடுக்குறான். இந்த கருப்பியை கட்டிக்கிட்டே உங்கள் அண்ணன் இந்த ஆட்டம் ஆடுறானே. கொஞ்சம் சிகப்பா அழகா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இருந்தா உங்கள் அண்ணனை பிடிக்க 100 பேர் வேணும். அந்த தேவியோட மூஞ்சியை பார்க்க கூட எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆனால் உங்கள் அண்ணன் என்னமோ அவன் பொண்டாட்டியை உள்ளங்கையில் வச்சு தாங்குறான். நான் என்ன சொல்ல என்று இருவரும் பேசி கொண்டிருக்கும்போது கீழே இறங்கி வந்த தேவி, அண்ணி வாங்க, எப்படி இருக்கீங்க? பசங்களை அழைச்சிட்டு வரலையா என்று கேட்க ஜீவா உடனே, பசங்க டியூஷன் போயிருக்கிறாங்க, போகும்போது நான் அழைச்சிட்டு போகணும். அப்புறம் என்ன தேவி, முகமெல்லாம் ரொம்ப வீங்கி போயிருக்கு, நல்ல தூக்கமா என்று கேட்டதுடன் நிறுத்தாமல், பொண்ணுங்க இந்த நேரத்தில் இவ்வளவு நேரம் தூங்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, அல்வா ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது, சுகர் ஏறி போயிடும். நான் உனக்காக கொஞ்சம் பழங்கள் குங்குமப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னோட கணவர் துபாயில் இருந்து வாங்கிட்டு வந்த குங்குமப்பூ. இதோட விலை என்ன தெரியுமா? 10 கிராம் 5000 ரூபாய். இதை பாலில் கலந்து குடி, அப்பதான் பிறக்கிற குழந்தை சிகப்பா பிறக்கும் என்றாள். அதற்கு தேவி, கடவுள் புண்ணியத்தில் என்னோட குழந்தை நல்ல உடல்நல ஆரோக்கியத்தோடு பிறந்தா எனக்கு அதுவே போதும். கருப்பாக இருந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல. மீண்டும் ஜீவா, உனக்கு பிரசவ தேதி எப்போ என்று கேட்டதும் அதற்கு தேவி, நவம்பர் 29. உடனே மாமியார், ஐயோ, அப்போ பூராடம் நட்சத்திரமாச்சே, அந்த நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தா வீட்டுக்கு ஆகாதே. அம்மா கவலைப்படாத, தேவைப்பட்டா நாம் சிசேரியன் கூட பண்ணிக்கலாம், என்ன கொஞ்சம் செலவாகும் என்றதும் பர்வதம், என் புள்ள பாவம், எல்லாருக்கும் காசை வாரி இறைக்கிறான், அவன் படுற கஷ்டம் அந்த ஆண்டவனுக்கே பொறுக்காது, இன்னும் எத்தனை பேருக்குத்தான் அவன் காசை இறைக்க போறானோ தெரியல என்றாள். அதற்கு தேவி, என்னோட பிரசவத்தை எங்கள் அப்பாவே பார்த்துக்கிறதா சொல்லிட்டாரு, காசை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் அப்பா என் பையனோட கடையில் தான் வேலை பார்க்குறாரு, இதில் பெருமை வேற. பிறகு ஜீவா தேவியை பார்த்து, இதெல்லாம் எடுத்துட்டு போ என்றதும் அதற்கு தேவி, அண்ணி, நீங்கள் போகும்போது நீங்கள் வாங்கிட்டு வந்ததையும் சேர்த்து எடுத்துட்டு போயிருங்க, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் வேணாம் என்று கூறிவிட்டு தனது அறைக்குள் செல்ல, அவள் அங்கிருந்து சென்ற பின்பு பர்வதம் ஜீவாவை பார்த்து, பார்த்தியாடி, இவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ வாங்கிட்டு வந்த பொருளை நீயே எடுத்துட்டு போய் என்று சொல்லுவா. ஆமாம்மா, பார்க்க கருப்பா இவ்வளவு கேவலமா இருக்காளே, பிறக்கின்ற குழந்தையாவது சிகப்பா பிறக்கட்டுமே என்று குங்குமப்பூ வாங்கிட்டு வந்தா எப்படி பேசுறா? ஆமாடி, குழந்தை மட்டும் கருப்பா வரட்டும், அப்புறம் இருக்கு இவளுக்கு. அன்று இரவு தேவி முத்துவிடம், என்னங்க, நீங்க என்னை விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க என்று கேட்க அதற்கு முத்து, ஏன் அப்படி கேட்குற? இல்லை, உங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் நான் கருப்பாக இருக்கிறதா சொல்லி என்னை ரொம்ப ஏளனமாக பேசுகிறாங்க. என்ன நீங்கள் பொண்ணு பார்க்க வரும்போது நான் இந்த நிறம் தானே என்று உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் தானே? தெரிஞ்சிருந்தும் எதுக்காக என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க? எங்கள் அம்மா என்னமோ சொல்லிட்டு போகட்டும், நான் உன்னை என்னைக்காவது நீ கருப்பாக இருக்கிறத சொல்லி குத்தி காமிச்சு பேசியிருக்கனா என்று கேட்க அதற்கு தேவி உடனே, இல்லைதான்,
ஆனால் உங்கள் அம்மா என்னமோ என்ன தெரிஞ்சுதானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கருப்பாக இருக்கிற மருமக வேணாம் என்று சொல்லுற உங்கள் அம்மா எதுக்காக என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? உங்களுக்கு செவ்வாய் தோஷம், பொண்ணு கிடைக்கல. இன்னொரு செவ்வாய் தோஷத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்படி இல்லைன்னா உங்கள் அம்மாவோட உயிருக்கு ஆபத்துன்னு ஜோசியர் சொன்ன அந்த ஒரு காரணத்துக்காக தானே. ஒரு வேளை நாளைக்கு என்னோட குழந்தையும் கருப்பாக பிறந்தா உங்கள் அம்மா மாதிரியே நீங்களும் அந்த குழந்தைய வெறுத்து ஒதுக்கிடுவீங்களா என்று கேட்க, அதற்கு முத்து, இங்கே பாரு, பிறக்கிற புள்ள கருப்போ சிகப்போ அது எந்த நேரத்தில் இருந்தாலும் அது என்னோட குழந்தை, என் இரத்தத்தில் ஊறின குழந்தை. அதை எப்படி என்னால் வெறுத்து ஒதுக்க முடியும்? இந்த காலத்தில் எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் தவிக்கிறாங்க. இதில் கருப்பு சிகப்புன்னு பார்க்க முடியுமா சொல்லு என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே தேவிக்கு இடுப்பு வலி வர, வலி தாங்க முடியாமல் தேவி கதறி அழுதாள். கீழே உறங்கிக் கொண்டிருந்த பர்வதம் சத்தம் கேட்டு வர, என்னடா இந்த ராத்திரி நேரத்தில் உன் பொண்டாட்டி இப்படி கத்தி கூச்சல் போடுறா? அதற்கு முத்து, அம்மா என்னன்னு தெரியல, அவ திடீர்னு வலி தாங்க முடியாமல் கதறி அழ ஆரம்பிச்சிட்டா. நான் முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன். அதற்கு பர்வதம், இங்கே பாரு, நான் 2 பிள்ளைய பெற்றவ, எனக்கு தெரியாதா இடுப்பு வலி எப்படி இருக்கும்னு? அவளுக்கு இன்னும் டெலிவரி டேட் வர்றதுக்கு 2 வாரம் இருக்குது. இப்போ எதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு துடிக்கிற? சுடுதண்ணியை குடிச்சிட்டு படுக்க சொல்லு, தூங்கி எந்திரிச்சா எல்லாம் சரியாக போயிடும். உடனே தேவி, என்னங்க, என்னால் வலி தாங்க முடியல, தயவு செய்து என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க. முத்து உடனே தேவிக்கு வேண்டிய துணிகளை எடுத்துக்கொண்டு அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல தயாராகினான். அப்போது வெளியே நின்று கொண்டிருந்த தேவியிடம் பர்வதம், இங்கே பாருடி, உனக்கு பிறக்கிற புள்ள சிகப்பாக பிறக்கணும். ஒரு வேளை தப்பி தவறி கருப்பாக மட்டும் பிறந்தது, நீ இந்த வீட்டு வாசப்படி மிதிக்கக்கூடாது. அப்படியே உங்கள் அப்பா வீட்டுக்கு ஓடி போயிரு என்று கூற, முத்து, தேவி வா, நம்ம உடனடியாக மருத்துவமனைக்கு போகலாம் என்று அவளை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றார். அங்கே தேவியின் தந்தை மணிகண்டன், தேவி, இப்போ உனக்கு வலி எப்படிமா இருக்கு? பரவாயில்லப்பா, ஆனால் தூக்கம் இல்லாதது தான் உடம்பை போட்டு படுத்துது. தாய் இல்லாத பொண்ணு, உங்கள் அம்மா உன் கூட இருந்து உன் பிரசவத்தை பார்க்க வேண்டியது. யாரு கண்ணு பட்டுச்சோ, உனக்கு 10 வயசு இருக்கும்போதே அவள் போய் சேர்ந்துட்டா. அப்பா இப்போ எதுக்கு தேவையில்லாததை பேசுகிறீங்க? விடுங்கப்பா. அம்மாடி, உன் மனசில் இப்போ நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாதா? உன் மாமியார் ஒவ்வொரு நாளும் உன் நிறத்தை சொல்லி சொல்லி தேள் கொட்டுற மாதிரி உன்னை வார்த்தையால் காயப்படுத்துவது எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியாமா? உனக்கு பிரசவ வலி வந்து மாப்பிள்ளை இந்த மருத்துவமனையில் உன்னை சேர்த்ததில் இருந்து இவ்வளவு நேரமாச்சு. இப்போ வரைக்கும் உன் மாமியார் வந்து உன்னை எட்டி கூட பார்க்கல. இதில் இருந்தே தெரியலையா அந்த வீட்டில் உன்னோட நிலைமை எப்படி இருக்குதுன்னு? நான் இல்லாத பொண்ணு இந்த குடும்பத்தில் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தா உன் மாமியார் உனக்கு தாய்க்கு தாயாக இருந்து பார்த்துப்பாங்கன்னு நினச்சேன். என்ன பண்ண? உன் தலையில் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு எழுதியிருக்கும் போல. அந்நேரம் பார்த்து உள்ளே நுழைந்த மாப்பிள்ளை முத்துவிடம் மணிகண்டன், மாப்பிள்ளை, டாக்டர் இப்போ தான் வந்துட்டு போனாங்க. குழந்த தலை இன்னும் சரியாக திரும்பலையாம்ப்பா. அதனால் சிசரியன் பண்ணுறது தவிர வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா. நான் பக்கத்தில் இருக்கிற பேங்குக்கு போய் ஆப்ரேஷனுக்கு தேவையான பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீங்கள் தேவியை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதற்கு முத்து, மாமா, உங்களுக்கு எதுக்கு இது தேவையில்லாத கஷ்டம் எல்லாம்? பணத்தை நான் கட்டிக்கிறேன். பரவாயில்ல, என் பொண்ணுக்கு தானே, நான் செய்ய போகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து செல்ல, முத்து தேவியை பார்த்து, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், அம்மா எடுக்கலை. அதற்கு தேவி, எனக்கு தெரியும் ஏன் என்று. உங்கள் அம்மா தான் குழந்த கருப்பாக பிறந்தா என்னை எங்கள் அப்பா வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்களே. என்ன சொல்கிற? ஆமாங்க, உங்கள் அம்மாவுக்கு குழந்த சிகப்பாக தான் பிறக்கணுமா. ஒரு வேளை கருப்பாக பிறந்துட்டா எனக்கு அந்த வீட்டில் இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க.
பிறகு எப்படி என்னோட பிரசவத்துக்கு உங்கள் அம்மா வருவாங்க என்று கூற, அவளுக்கு எப்படி ஆறுதல் கூறுவது என்று தெரியாமல் மௌனமாக இருந்தான் முத்து. அப்போது அங்கே வந்த மருத்துவர், இந்த லிஸ்ட்டில் நான் எழுதியிருக்கிற பொருட்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கிட்டு வந்துடுங்க. இன்னும் அரை மணி நேரத்தில் உங்கள் மனைவிக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு வாங்க. இந்த ஃபார்மில் கொஞ்சம் கையெழுத்து போட்டு போயிருங்க. அப்போ தான் நாங்கள் உங்கள் மனைவிக்கு பண்ண வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ண முடியும். அப்போது மணிகண்டன், மாப்பிள்ளை, நான் இப்போ தான் பணத்தை எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் இருங்க, நான் போய் அவளுக்கு வேண்டிய மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்கள் டாக்டர் அம்மா ஏதோ ஒரு ஃபார்மை கொடுத்து கையெழுத்து போட சொல்லியிருந்தாங்களே, அது என்னன்னு பார்த்து கையெழுத்து போட்டுருங்கப்பா. அம்மாடி, நீ எதுக்கும் பயப்படாதம்மா. உங்கள் அம்மா தெய்வமாக இருந்து உனக்கு இந்த தலைப்பிரசவத்தை நல்லபடியாக நடத்தி கொடுப்பா. இந்தாம்மா, உன் பேரில் நேற்று நான் அர்ச்சனை பண்ண போயிருந்தேன் என்று சொல்லி அந்த விபூதியை எடுத்து அவளது நெற்றியில் வைத்து விட்டான். பிரசவ அறையில் மருத்துவர் தேவியை பார்த்து, என்னம்மா, உங்கள் வீட்டில் இருந்து பொம்பளைங்க யாரும் வரலையா? அதற்கு தேவி, இல்லை, எனக்கு அம்மா கிடையாது. பரவாயில்ல, ஓ மாமியார் என்று கேட்டதும் தேவி மௌனமாக இருக்க, அதனை புரிந்து கொண்ட மருத்துவர், புரியுதுமா, நீ கருப்புன்னு உங்கள் மாமியார் வரலையா? இல்லை, ஏதாவது வரதட்சணை அப்படி இப்படின்னு காசு பணம் கேட்டு அதை உங்கள் வீட்டு ஆளுங்க கொடுக்கலேன்னு உன் மாமியார் வரலையா? நான் கருப்பாக இருக்கிறதுனால பிறக்கிற குழந்தையும் கண்டிப்பாக கருப்பாக தான் பிறக்கும் என்ற எண்ணத்தில் தான் அவங்க வரலை. இந்த காலத்தில் இப்படி ஒரு மாமியாரா? என்ன பண்ண? உன்னோட நிலைமை தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட நிலைமையும். நான் பார்க்குறதுக்கு கருப்பாக இருக்கிறதா சொல்லி என் மாமியார் குடிக்க தண்ணி கொண்டு போய் கொடுத்தா கூட குடிக்க மாட்டாங்க. எத்தனையோ நாள் அதை நினச்சி நான் அழுதுருக்கேன். எப்படியாவது நல்லபடியாக படித்து ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போயிடணும். அப்போது தான் எனக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும்னு முடிவு செய்தேன். அதன் பிறகு தான் மருத்துவர் படிப்பிற்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. கடுமையாக படித்தேன். இன்றைக்கி இந்த ஊர்லேயே நம்பர் 1 குழந்தை நல மருத்துவர் நான் தான். இப்போ என் மாமியார் போகிற வர எல்லா இடத்துலையும் இவ தான் என் மருமகன்னு பார்க்குற ஒவ்வொரு இடமும் சொல்லி கொண்டு தான் இருக்கிறாங்க. கவலைப்படாத, என்னோட வாழ்க்கையை அந்த ஆண்டவன் மாற்றின மாதிரி கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கையும் மாற்றுவார். சிறிது நேரத்திற்கு பிறகு மருத்துவர் குழந்தையை கையில் வைத்து கொண்டு, தேவி, உன் மாமியார் வேண்டுதல் பளிச்சிருச்சு. குழந்தை ரொம்ப அழகா சிகப்பாக பிறந்திருக்கு. அதனை கேட்டதும் தேவி ஆனந்த கண்ணீர் வடிக்க ஆண்டவனுக்கு நன்றி சொன்னாள். அதன் பிறகு மருத்துவர் ஆண் குழந்தையை கொண்டு வந்து முத்துவிடம் கொடுத்தார். அப்போது மருத்துவர், நானும் இந்த மருத்துவமனையில் நிறைய பிரசவம் பார்த்துருக்கேன். ஆனால் பிறக்கும்போதே இவ்வளவு ஒரு அழகாக இருக்கிற குழந்தைய நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி என்று கூறினார். அதன் பிறகு முத்து தனது குழந்தை பிறந்த விவரத்தை தனது தாய் மற்றும் தங்கைக்கு தெரிவித்து விட, அங்கே வந்த பர்வதம் மற்றும் ஜீவா குழந்தையை பார்த்த பின்பு, உன் பிரார்த்தனை வீண் போகல. குழந்தை பார்க்கறதுக்கு நல்ல சிகப்பா இருக்கு. ஆமாடி ஜீவா, குழந்தையோட மூக்கும் கண்ணும் என்ன மாதிரியே இருக்குல்ல. முத்து, டெலிவரி நார்மலா இல்லை சிசேரியனா என்று ஜீவா கேட்க, அதற்கு முத்து, சிசேரியன். எத்தனை மணிக்கு குழந்தை பிறந்தது? இரவு 2 மணி. என்ன இருந்தாலும் நீ எங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு பண்ணியிருக்கலாம். நாங்கள் ஜோசியக்காரர்கிட்ட கேட்டு எத்தனை மணிக்கு குழந்தையை எடுக்கலாம்னு விவரம் சொல்லியிருப்போம்ல. பர்வதம் தனது பேர குழந்தையை ஆசையாக எடுத்து கொஞ்சம் சென்றபோது தேவி, என் குழந்தைய நீங்கள் தொடாதீங்க. என்னோட பேர குழந்தைய தொடக்கூடாது என்று சொல்ல முதல்ல நீ யாரு? நான் யாரா? என் குழந்தையோட அம்மா. என்னோட குழந்தை சிகப்பா இருக்கிறதுனால தானே என் குழந்தைய நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க. ஒருவேளை என்னோட குழந்தை கருப்பாக பிறந்திருந்தா நீங்கள் இங்கே வந்து இருப்பீங்களா? குழந்தை கருப்பாக இருந்தா இந்த வீட்டு வாசப்படி மிதிக்காதுன்னு சொன்னவங்க தானே நீங்கள். இப்போ எதுக்காக என்னோட குழந்தைய நீங்கள் தொடுறீங்க? அதனை பார்த்த ஜீவா, என்னடா உன் பொண்டாட்டி அம்மாவை இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுகிறா, நீ எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க. அதற்கு முத்து, அவள் பேசுனதில் என்ன தப்பு இருக்கு? வீட்டில் இருந்து அவளை இந்த மருத்துவமனையில் சேர்த்த இந்த நிமிடம் வரைக்கும் அம்மா ஒரு ஃபோன் கால் பண்ணி அவள் எப்படி இருக்கான்னு கேட்டிருப்பாங்களா? இப்போ கூட என்னம்மா
எப்படி இருக்க, உடம்பு எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை அன்பா ஆதரவா அவகிட்ட கேட்டிருப்பாங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சொன்னியே என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு செய்திருக்கலாம் என்று. உங்கள் 2 பேருக்கும் எத்தனை முறை நான் கால் பண்ணியிருப்பேன். 2 பேரும் வாட்ஸ்அப்பில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு தானே இருக்கீங்க. ஆனால் என்னோட காலை உங்களால் அட்டன் பண்ண முடியல. ஏன்னா குழந்தை கருப்பாக பிறந்தா நம்ம எதுக்கு போகணும் என்கிற எண்ணம் தானே. சரி, அதுக்காக தேவி நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்க போகிறாளா? எப்படி இருந்தாலும் அவள் நம்ம வீட்டுக்கு வந்துதானே ஆகணும் என்று ஜீவா கேட்க, அதனை கேட்டதும் தேவி, நான் அந்த வீட்டுக்கு வரதா இல்லை என்றதும் ஜீவா, என்னடா அவ திரும்ப திரும்ப ஏதோ பேசிக்கிட்டே இருக்கா, நீயாவது கொஞ்சம் உன் பொண்டாட்டிக்கிட்ட எடுத்து சொல்லு. அதற்கு முத்து, அவ என்ன சொல்கிறது, நானே அந்த வீட்டுக்கு வருவதா இல்லை. ஒருவேளை என்னோட குழந்தை வளர்ந்து அதோட நிறம் மழுங்கி போச்சுன்னா என் பொண்டாட்டியிடம் பாகுபாடு பார்க்குற மாதிரி தானே அம்மா என்னோட குழந்தைக்கிட்டையும் பாகுபாடு பார்ப்பாங்க. என் குழந்தைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை வரவிட நான் அனுமதிக்க மாட்டேன். இனிமே அந்த வீட்டுக்கு நானும் வரப்போகிறதில்ல. அப்படின்னா அம்மாவை இந்த வயசான காலத்தில் யார் பார்த்துக்கிறது என்று ஜீவா கேட்க, அதற்கு முத்து, அம்மாவுக்கு நான் மட்டும்தான் பிள்ளையா? நீ அம்மா கூட தானே இருக்க, நீ பாரு என்றதும் ஜீவா, என்னால் அம்மாவெல்லாம் வச்சு பார்த்துக்க முடியாது. அம்மாவோட பிடிவாத குணம் எனக்கு சரி வராது. அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாளில் என் பசங்களோட விடுமுறை முடிய போகுது. நான் இந்த ஊரில் இருந்து வேற ஊருக்கு மாறி போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்று கூறியதும் அதை கேட்ட முத்து, பார்த்தியாமா, உன்னை பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடுமோ என்று பயத்தில் உன் பொண்ணு அவள் மனசில் ஒளிச்சு வச்சிருந்த மொத்த ரகசியத்தையும் வெளியே கொட்டிட்டா. பெத்த அம்மா உன்னோட பிடிவாத குணத்தை தன்னால் சகிச்சுக்க முடியாதுன்னு நீ பெத்த பொண்ணு தான் சொல்லியிருக்கா. எத்தனை நாள் நீ தேவியை அவளோட நிறத்தை சுட்டி காட்டி அவளை கொடுமை பண்ணியிருப்ப. ஆனால் ஒரு நாளாவது அவள் உன்னை எதிர்த்து கேள்வி கேட்டிருப்பாளா? இல்லை உன்னை தான் தப்பு தப்பாக என்கிட்ட வந்து ஏதாவது சொல்லியிருப்பாளா? ஒவ்வொரு நாளும் அவள் உன்னை அனுசரித்து போனது தான் அதிகம். இப்போவாவது உன் பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கோ. அப்போது மணிகண்டன் பருவதத்தை பார்த்து, என் பொண்ணு தாய் இல்லாமல் வளர்ந்தவ. நீங்கள் அவளுக்கு தாய்க்கு தாயாக இருப்பீர்கள் என்று எண்ணிதான் என் பொண்ணை உங்கள் வீட்டுக்கு மருமகளாக அனுப்பி வச்சேன். ஆனால் பிறக்கிற குழந்தை கூட சிகப்பாக தான் பிறக்கணும்னு இப்படி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கீங்களே. எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் தவிக்கிறாங்க. எத்தனையோ மாமனார் மாமியார் என் பையனுக்கு ஏதோ ஒரு குழந்தைய கொடுத்தா போதும்னு கோவில் கோவிலாக போய் விரதம் இருந்து மண்சோறு சாப்பிட்றாங்க. இந்த காலத்தில் போய் கருப்பு சிகப்புன்னு நிற வேறுபாடு பார்க்குறீங்களே, என்னம்மா நீங்கள் எல்லாம் என்று கூறியதும் தன் தவறை புரிந்து கொண்ட பருவதம், தேவி, இவங்க எல்லாரும் சொல்லற மாதிரி உன்னோட நிறத்தை சுட்டி காட்டி மற்றவங்க பேச்சு கேட்டு நான் உன்னை ரொம்ப கொடுமை பண்ணிட்டேன். நான் செஞ்சதெல்லாம் தப்புதாம்மா. என்ன இருந்தாலும் என் வீட்டு வாரிசு, அது கருப்பாக பிறந்தா நீ எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு பிரசவ வழியில் துடிச்சுக்கிட்டு இருந்த உன்னை பார்த்து தேள் கொட்டுற மாதிரி கொட்டி நான் சொல்லியிருக்கக்கூடாது. என்ன மன்னிச்சிடுங்க. உங்கள் அப்பா சொன்ன மாதிரி இனிமே நான் உனக்கு தாய்க்கு தாயாக இருந்து உன்னை பார்த்துப்பேன். நீ நம்ம வீட்டுக்கு வந்துருமா என்று கூறியதும் மாமியார் பேச்சால் மனம் மாறிய தேவி முத்துவை பார்த்து குழந்தையை பருவதத்திடம் கொடுக்குமாறு கூறினாள். இன்றைக்கும் ஒரு சில இடங்களில் பெண்களை அவர்களது நிறத்தால் அடிமைப்படுத்துகின்ற நிகழ்வு இன்றைக்கும் கிராமப்புறங்கள், ஒரு சில நகர்ப்புறங்கள், ஏன் படித்த தெளிவடைந்த குடும்பங்களில் கூட இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எந்த ஒரு குழந்தையும் தனது தாய் அல்லது தந்தை கருப்பாக இருக்கிறார்கள் காரணத்திற்காக சிறு வயதில் அவர்களை விட்டு செல்வது கிடையாது. எந்த ஒரு இடத்திலும் இவள் எனது தாய் இல்லை என்று எந்த ஒரு பதிவையும் பதிவிடுவதும் கிடையாது. ஆனால் தனது மகன் வளர்ந்து அவனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை வருகின்ற போது ஒரு சில பெண்கள் மாமியார்கள் ஆகின்ற அந்த தருணம் தனது வீட்டிற்கு வருகின்ற பெண் கண்டிப்பாக சிகப்பாக தான் இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை ஒரு சில இடங்களில் வைப்பது உண்டு. ஆனால் வருகின்ற பெண் சிகப்பாக இருக்கிறாள் என்றால்
குழந்தை கண்டிப்பாக சிகப்பாக தான் பிறக்கும் என்று கூறுகின்ற ஒவ்வொருவருக்கும் முக்கியமான ஒன்றை சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். ஒரு கணவன், மனைவி இதில் யாரேனும் ஒருவர் கருப்பாக இருந்தால் அல்லது நிறம் சற்றி மங்கி போயிருந்தால் குழந்தை கருப்பாக பிறப்பதற்கு நிச்சயமாக வாய்ப்பு உண்டு. அப்படி இருக்கையில் தனது மகனை மட்டும் கருப்பாக வைத்துக்கொண்டு வீட்டிற்கு வருகின்ற மருமகள் மட்டும் சிகப்பாக இருக்க வேண்டும் என்று கட்டளை போடுகின்ற ஒவ்வொரு பெற்றோரும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்களது மகன் கருப்பு என்பதால் பிறக்கின்ற குழந்தையும் கருப்பாக பிறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்ல, மரபு ரீதியான ஒரு சில காரணங்களும் அதில் மறைந்துள்ளது என்பதை தெரிந்து கொள்ள மறந்து விடாதீர்கள். தனது மகளின் குழந்தைகள் சிகப்பாக பிறந்து தனது மருமகளின் குழந்தை கருப்பாக பிறந்தால் குழந்தைகள் என்று கூட பார்க்காமல் அவனை பார், அவன் எப்படி சிகப்பாக அழகாக இருக்கிறான், நீ எப்படி இருக்கிறாய் என்று வளர்கின்ற குழந்தைகளிடம் நிற வேற்றுமையை காட்டி காட்டி வளர்ப்பது மிகப்பெரிய தவறு. அது மட்டுமல்ல, இவ்வாறு குழந்தைகளிடம் நிற வேற்றுமையை காட்டி வளர்க்கும்போது அந்த குழந்தையானது சிறு வயதிலிருந்தே தனக்கு அழகு இல்லை, நான் பார்ப்பதற்கு மிகவும் அசிங்கமாக இருக்கிறேன் என்று தனக்குத்தானே ஒரு தாழ்வு மனப்பான்மையை வளர்த்து கொள்வதற்கு பெரியவர்கள் நீங்கள் ஒரு தூண்டுகோலாக அமைந்துவிடக்கூடாது. ஒருவரின் நிறம் என்பது இன்னொருவருக்கு அன்பையும் மன நிறைவையும் இங்கு தரப்போவது கிடையாது. ஒருவரின் குணம்தான் பெற்றோர்களாகிய உங்களுக்கு எதிர்காலத்தில் மன நிறைவையும் பாதுகாப்பையும் தரும். வீட்டிற்கு வருகின்ற மருமகளை அவளது நிறத்தை கொண்டு அடிமைப்படுத்துவதை நிறுத்திவிட்டு ஒவ்வொரு மாமியாரும் தனது மருமகளை மகளாக எண்ணி நடந்து கொண்டால் குடும்பம் செழிக்கும் என்ற இன்றைய கருத்தோடு இந்த கதையை நான் முடித்துக்கொள்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் 6 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. நான் எப்போ வீடியோ போட்டாலும் அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.